அந்த தப்புக்கு வந்து கரெக்டான ஆக்ஷன் எடுக்கிறாங்களாங்கிறது மட்டும்தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் பேச வேண்டும் ஒழிய, ஓகேங்களா? அதை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை மாதிரி இல்லை மிஸ்டர் எதிர்க்கட்சி தலைவரே, மிஸ்டர் ஃப்ளாப் உதயநிதி அவர்களே, உங்களுக்கு நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன், போலீஸ் வந்து காப்பாற்றுற அரசாக இருக்கக்கூடாது. யார் அந்த சார்ன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேள்வி நான் கேட்கலாம். புரிஞ்சுங்களா? அந்த சார் யாருன்னா அவரே கூட இருக்கலாமா? ஆனால் டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு கொடுக்கலையோ அந்தந்த கட்சினா வந்து கைகூலிகளாக பயன்படுத்துகிறாரு. இப்போ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 33% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம அசம்பிளிலையும் சரி லோக்சபாலையும் சரி கொடுக்கணும்னு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த விஜய்க்கு கிடைச்ச இடத்துக்கும் இன்னைக்கு இந்த விஜய்க்கு கிடைச்சிருக்கிற இடத்துக்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறதுல என்னோட பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சிங்க தான். ஸோ ஃபஸ்ட்டு நல்ல எம்பிக்கு ஃபஸ்ட்டு ஓட்டு போடுங்க. யார் போய் அங்கே பேசுவாங்கன்னு பார்த்து ஓட்டு போடுங்க. யாருக்கு வந்து கருத்து தெரியுங்கிறத பார்த்து இது பண்ணுங்க. பேசவே தெரியாமல் நேராக போய் அங்கே உட்காந்து எழுந்திரிச்சு கேன்டீனில் சாப்பிட்டுட்டு வரவங்களுக்குலாம் ஓட்டு போட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட நிலைமை இப்படியாக தான் இருக்கும். காவேரிக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்க. இந்த 22 எம்பி என்ன பண்ணன்னு கேட்குறாங்க. நல்ல கடனும் இருக்குது, கெட்ட கடனும் இருக்குது. கடன்லேயே நான் வந்து ரெண்டத்தையும் பிரித்து பார்ப்பேன். ஃபினான்ஸே தெரியாதவர்கள் வந்து ஃபினான்ஸில் உட்காந்துட்டு இந்த நாட்டை வந்து குட்டிச்சவராக ஆக்கி விட்டார்கள். கல்வித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 48,000 கோடி நீங்கள் செலவு பண்ணீங்க, நாங்கள் 44 தான் செலவு பண்ணுறோம். நீங்கள் அடித்தது கமிஷன் தானப்பா, நாங்கள் வந்து போடலை. இந்த அரசு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்க்குன்னே ஒரு தனி டெஃபினேஷன் வந்துருச்சு. பார்ட்டி ஃபண்டு வாங்கின ஒரு கட்சியும் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஒரு கட்சி தலைவரும் பதில் சொல்லி ஆகணும். 15,000 கோடினா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வருமானமே இல்லாமல் இருக்குமா? டாஸ்மாக் ரன் ஆகிட்டு தானே இருக்குது. அதுலேருந்து வருமானம் வருமா? தமிழ் உச்சரிப்பு சரியில்லை அப்படின்ட்டு அவரையே வந்து சட்டப்பேரவை இவர் வந்து நைட்டு ஈவினிங் கிளாஸ் எடுக்க சொல்லுங்கள். நார்த் மெட்ராஸ்லேருந்து ஒரு எம்பி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் பேசுகிற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுமா? சட்டசபையில் மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு பதிலாக மற்ற எல்லா பிரச்சனையும் பேசிக்கிட்டு இருக்கு. நேரு இவ்வளோ மாடு வளர்க்குறாரு, ஆடு வளர்க்குறாரு, ஏன்னு இது ஒரு சொத்து விவரத்தையும் பட்டியலிடுறாங்க. ஓகேங்களா? தானாக முன் வந்து எல்லா உண்மையை சொல்கிறாங்கன்னா கடவுளுக்கு நிகரானவர்கள். லஞ்ச ஒழிப்புத்துறையே தயவு செய்து நோட் பண்ணுங்கப்பா. மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க அபிநயா. இன்னைக்கு வந்து அரசியல் விமர்சகர் மற்றும் வழக்கறிஞர் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சட்டப்பேரவையில் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து தொகுதி மறுவரை மசோதா வந்து ஒருமனதாக வாசிச்சாரு, தீர்மானத்தை கொண்டு வந்தார். திமுகவே வந்து ஆதரவுலாம் தெரிவித்தாங்க. ஆனால் தேமுதிக, அதிமுக, பாஜக, பாமக இவங்க எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி நினைக்கிறீங்க? என்ன இதுதான் பாஜகவோட சூழ்ச்சின்னு நம்ம திரும்ப சொல்ல வேண்டியது தான். புரிஞ்சுங்களா? ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து இன்றைக்கி உத்தரப்பிரதேஷில் வந்து பார்த்திங்கன்னா 80 சீட்டு வந்து 160 சீட்டாக மாறிட்டு, நம்மள்ட்ட இருக்கிற 40 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 39 சீட்டு வந்து 78 சீட்டாக மாறினா கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே அவங்க வந்து அங்கே 160 சீட்டை ஜெயிச்சிட்டாங்கன்னா அங்கேயே அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. தமிழ்நாட்டை பற்றி அவங்க கவலையப்பட மாட்டாங்க. ஏற்கனவே வடக்கு வாழுது, தெற்கு தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த டீலிமிட்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் பர்சன்டேஜ் வைஸ் இன்க்ரீஸிங். ஓகேங்களா? எங்கள் நம்பர்ஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தே கேன் வின் பிக் நம்பர்ஸ் இன் தோஸ் ஸ்டேட்ஸ். அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு, கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 20 இருக்கிறது வந்து 30 தான் மாறும். புரிஞ்சுங்களா? தமிழ்நாட்டுக்கு அச்சம் ஓரளவு வருது, கேரளாக்குன்னா இன்னும் குறைவாக வருது. அதே மாதிரி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இது மாதிரி எல்லா ஸ்டேட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 3/4% தான் வருது. ஓகேங்களா? 50% தான் இன்க்ரீஸ் வருது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் வந்து நம்ம சவுத் ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அது வந்து என்னென்ன பாஜகவின் கைக்கூலிகளாக செயல்படுகிறார்கள் என்றதுக்கு இதுவே அத்தாட்சி. புரிஞ்சுங்களா? இன்றைக்கி அதிமுக, தேமுதிக எந்தெந்த கட்சினா வந்து பார்த்திங்கன்னா டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு கொடுக்கலையோ அந்தந்த கட்சினா வந்து கைக்கூலிகளாக பயன்படுத்துகிறார்கள். இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா தேமுதிகக்குனா வந்து டிஎம்கே சீட்டில் தான் போனாங்க. டிஎம்கேவே இதை ஒத்துக்குச்சு. அப்படிங்கும்போது அவங்க ஒரு தனி நிலைப்பாடு எடுக்கிறது இது ஒரு தவறான செயல்னு பார்க்குறேன். தமிழ்நாடு மக்களை பார்க்காமல் வெறும் கட்சிகள் கூட்டணியில் வந்து வாழுபவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப அநியாயமான, தமிழக மக்களுக்கு இது ஒரு அநீதி அப்படிங்கிறத நான் பதிவு செய்கிறேன். இதில் வந்து பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, அதுக்கு வந்து நாங்கள் முழு மனதோட ஆதரவு தெரிவிக்கிறோன்னு திமுக வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, 33% வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 106 கான்ஸ்டியூஷன் படி என்ன இது வந்துச்சு, அது வந்து டீலிமிட்டேஷனையும் வந்து லிங்க் பண்ணியிருந்தாங்க. இது டீலிமிட்டேஷன் லிங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து எந்த சூழ்நிலையில் யாருக்கு கொடுக்கணும், இன்றைக்கி உள்ளாட்சி தேர்தலில் வந்து பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரியே வந்து பெண்கள் சாதிச்சும் காட்டியிருக்காங்க உள்ளாட்சியில்.
அந்த மாதிரி விஷயத்தனா வந்து முதல்வர்கள் ரொம்ப எடுத்து உரைச்சு இப்போ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 33% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம அசம்பிளிலையும் சரி லோக்சபாலையும் சரி கொடுக்கணுன்ட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்லா சீட்டு கிடச்சிரும். ஓகேங்களா? உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகேங்களா? இன்னும் கண்டிப்பாக எம்பி எலெக்ஷன் அப்போ நின்றுடலாம் நீங்கள். ஓகேங்களா? சரி, அதனால் வந்து எந்த கட்சின்னு சொல்லி முடிவு பண்ணி சீட்டு கேளுங்க. நானா சார்? ஆமாம். ஓகேங்களா? என்னோட வாழ்த்துக்கள். ஓகே சார். சார் அப்புறம் இந்த தொகுதி ஒருமனதாக வந்து நிறைவேற்றல அந்தந்த கட்சி சார்பாக வந்து எழுந்து பேசுனாங்க. இதில் வந்து ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து பேசும்போது தென்னிந்தியாவிலேருந்து ஒரு பிரதம மந்திரி வந்து உருவாக வேண்டும், அப்போ தான் வந்து நம்ம பாராளுமன்றத்தில் வந்து தென்னிந்தியா சார்பில் நம்ம குரல் வந்து அங்கே ஓங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அது யாரை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்லாம் தெரியல. அது இல்லை, கண்டிப்பாக நம்ம எப்பயுமே வந்து நம்ம வந்து யோசிக்காம இருக்கக்கூடாது, நம்ம ட்ரையும் பண்ணணுமே. ஏன் தேவகவுடா வந்து கர்நாடகாவிலேருந்து வந்து பிரதம மந்திரி ஆயிருக்காரு, புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யோசிக்கலாம். நரசிம்மராவ் ஆயிருக்காரு, புரிஞ்சுங்களா? நரசிம்மராவ் இஸ் ஃப்ரம் ஆந்திரா அட் த டைம், அவர் ஆயிருக்காரு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம வந்து முயற்சிகளை வந்து விட்டுறக்கூடாது. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திமுகவுக்கு வந்து நீங்கள் வந்து 2024 ஓட்டு போட்டு எல்லாத்தையும் அமிச்சிங்க. 22 எம்பியும் போய் காவேரி பிரச்சனையை பற்றி யாராச்சும் போய் பேசுனாங்களா? யாருமே பேசலை. ஸோ ஃபஸ்ட்டு நல்ல எம்பிக்கு ஃபஸ்ட்டு ஓட்டு போடுங்க. யார் போய் அங்கே பேசுவாங்கன்னு பார்த்து ஓட்டு போடுங்க. யாருக்கு வந்து கருத்து தெரியுங்கிறத பார்த்து இது பண்ணுங்கள். பேசவே தெரியாமல் நேராக போய் அங்கே உட்காந்து எழுந்திரிச்சு கேன்டீனில் சாப்பிட்டுட்டு வரவங்களுக்குனா ஓட்டு போட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட நிலைமை இப்படியாக தான் இருக்கும். இங்கே காவேரிக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்க. இந்த 22 எம்பி என்ன பண்ணேன்னு கேட்குறேன் நான். ராஜ்யசபாவுக்கு இங்கேருந்து நீங்கள் அமுச்சு விட்றீங்க, அங்கே ஒரு செட் ஆஃப் எம்பிஸ் இருக்காங்க. அந்த எம்பிஸ் போய் என்ன பண்ணாங்க? யார் பேசுனா தமிழ்நாட்டுக்கு? புரிஞ்சுங்களா? அன்புமணி ராமதாஸ் பேசுனேன்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தனும் சொன்னார். அவர் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு நான் பேசிட்டேன், என் கடமை முடிஞ்சிடுச்சு அப்படின்னாரு. பெரும்பான்மையாக இருக்கிற திமுகவும் அதிமுகவும் ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல? ஏன் எந்த ரெப்ரசன்டேஷனுமே இல்லை? எம்பிகள் கூட்டத்துக்கே அவங்க வரல. எம்பிக்கும் கூட்டத்துக்கும் வரல. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க செய்ய வேண்டிய ஜாப் நேச்சரே அவங்க வந்து மறந்து விட்டார்கள். அவர்களுக்கு பேசவும் தெரியவில்லை, என்ன பேசணும்னு தெரியலை. ஓகேங்களா? கள்ள கூட்டணியில் அவர் பயணிச்சுட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எடப்பாடி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கஜானாவில் வந்து அதான் இப்போ திமுகவில் வந்து 13 லட்சம் கோடி வந்து கடனில் இருக்குது அப்படின்னு நீங்கள் குற்றச்சாட்டு வச்சிங்க. இப்போ வந்து உங்கள் வந்து 3 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்து 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க, இன்னும் இந்த 5 ஆண்டுகளில் 20 லட்சம் கோடியாக ஆகலாம் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் அமைச்சர் மரிய வில்சன் வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம கடன் வாங்குறத நம்ம வந்து தவிர்க்கவே செய்ய வேண்டும். நீங்கள் கடன் வாங்கி ஃபுல்லாக நீங்கள் உள்ளுக்குள்ளே விட்டுட்டீங்க, கையில் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ஆளுங்களுக்குனா வந்து சம்பளம் கொடுக்காம, பென்ஷன் போடாமல், ஓகேங்களா, மருத்துவ வசதி செய்யாமல், ஸ்கூல் பிள்ளைங்களை படிக்க வைக்காமல் இருக்க முடியுமா? புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது நீங்கள் வாங்கினது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேட் டெட்ஸ். நல்ல கடனும் இருக்குது, கெட்ட கடனும் இருக்குது. கடன்லேயே நான் வந்து ரெண்டத்தையும் பிரித்து பார்ப்பேன். புரிஞ்சுங்களா? நல்ல கடன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா ஒரு வீட்டு கடன் வந்து நல்ல கடன்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? அந்த வீட்டுக்கு இன்டீரியர் டிசைனிங் பண்ணுறீங்கன்னா அதை கெட்ட கடன் தான் சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறீங்கன்னா நல்ல கடன். ஓகேங்களா? அதே வீட்டுக்கு 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் இன்டீரியர் டிசைன் பண்ணுறீங்கன்னா அது கெட்ட கடன். புரிஞ்சுங்களா? எப்போ வந்து அது கடன் வாங்கி செய்ய வேண்டிய வேலையுமே நல்லா நமக்கு நல்லா சம்பாரிச்சோம்னா கையில் இருக்க காசு இருப்பை வச்சு நம்ம இன்டீரியர் டிசைன் பண்ணலாம், தப்பு கிடையாது. நம்மளும் இன்டீரியர் டிசைன் எல்லாமே பண்ணியிருக்கோம், கடன் வாங்கி செய்யலையே. புரிஞ்சுங்களா? ஆனால் ப்ராப்பர்ட்டி வாங்கினது கடனில் வாங்கியிருக்கோம். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து எப்போ மேன்மைப்படுத்திக்கணும், எப்போ பண்ணணும் அப்படின்றதுல ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. ஃபினான்ஸே தெரியாதவர்கள் வந்து ஃபினான்ஸில் உட்காந்துட்டு இந்த நாட்டை வந்து குட்டிச்சவராக ஆக்கிவிட்டார்கள். இன்றைக்கி வந்து அமைச்சர் மரிய வில்சன் அதை நல்லா தேர்ந்து படித்தவர். புரிஞ்சுங்களா? அவர் இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு அண்ட் ஹி ஹஸ் டன் இஸ் MBA இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹி இஸ் டன் இஸ் PhD ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி வந்து அவருக்கு ஃபுல் ஃபோக்கஸ், ஃபுல் ஃப்ரீடம் வந்து முதல்வர் கொடுத்தனால அவர் வந்து எங்கெங்கன்னா லீக்கேஜ் ஆகுது, எங்கெங்கன்னா ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. கல்வித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 48,000 கோடி நீங்கள் செலவு பண்ணீங்க, நாங்கள் 44 தான் செலவு பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அடித்தது கமிஷன் தானப்பா, நாங்கள் வந்து போடலை. புரிஞ்சுங்களா? நீங்கள் அதுதான் வந்து நாங்கள் லீக்கேஜ்னு சொல்கிறோம். புரிஞ்சுங்களா? இவங்க அடித்த கமிஷனை தான் நாங்கள் வந்து போடலை. ஸோ நாங்கள் வந்து நீங்கள் அடித்த கமிஷனை நீங்கள் மறைச்சிங்க அப்படின்னா நீங்கள் செலவு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 42,000 கோடி தான். நாங்கள் 44,000 கோடிக்கு போடுறோம், முழுமையாக செலவு பண்ணுவோம். நாங்கள் PF ஃபண்டு, நாங்கள் வந்து பார்ட்டி ஃபண்டு வாங்கலை.
பிஎஃப்னா இப்போ பார்ட்டி ஃபண்ட் ஆயிடுச்சு, ப்ராவிடன்ட் ஃபண்ட் இல்லை. புரிஞ்சுங்களா? இந்த அரசு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்க்குன்னே ஒரு தனி டெஃபினேஷன் வந்துருச்சு. பார்ட்டி ஃபண்ட் வாங்கின ஒரு கட்சியும் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும், ஒரு கட்சி தலைவரும் பதில் சொல்லி ஆகணும். புரிஞ்சுங்களா? நம்மளோட பணத்தை வந்து அவங்க கட்சிக்காக அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த லஞ்சத்துக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் வந்து கஜானா காலியா இருக்குன்னு சொன்னீங்க, இந்த 15,000 கோடி வந்து எப்படி வந்துச்சு, அதுக்கு விளக்கம் சொல்லுங்க, தெளிவுபடுத்துங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வச்சிருக்காரு. 15,000 கோடினா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வருமானமே இல்லாமல் இருக்குமா? டாஸ்மாக் ரன் ஆகிட்டு தானே இருக்குது, அதுலேருந்து வருமானம் வருமா? இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரியுமே வந்து தமிழ்நாடு எங்கெங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுதான் குட் டேட்ஸ்ன்னு சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? எங்கேருந்துனா வருமானம் வருதோ அதெல்லாம் குட் டேட்ஸ்ப்பா. புரிஞ்சுங்களா? எங்கேருந்துனா வருமானம் கரைஞ்சி போதோ அதெல்லாம் பேட் டேட்ஸ்ப்பா. குட் டேட்ஸுக்கும் பேட் டேட்ஸுக்குமே வித்தியாசம் தருவாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தால் இதுதான் பிரச்சனை. புரிஞ்சுக்கலாம்? அதுக்காக நாங்கள் 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம், 13 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம்னா அதோட முடிஞ்சா போயிட போகுது. புரிஞ்சுக்கலாம்? இன்றைக்கி இபிலையும் சம்பாதிப்பாங்க, டிரான்ஸ்போர்ட்லையும் சம்பாதிப்பாங்க, எல்லா விதத்துலையும் சம்பாதிப்பாங்க. இன்றைக்கி எல்லா துறையுமே கடனில் போயிட்டு இருந்தாலுமே வருமானம்ங்கிறது ஒன்று வந்துக்கிட்டு தானே இருக்கும். புரிஞ்சுக்கலாம்? இப்போனா கடன் வாங்கிக்கிட்டாவா இருக்க முடியும்? என்னது, அதாவது வித்தவுட் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் ஹி இஸ் ஜஸ்ட் த்ரோயிங் த கொஸ்டின்ஸ். புரிஞ்சுங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, ஒரு ஆஃபீஸ் வந்து ஒரு கடனில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வேணால் வருமானமே வராமல் போயிடும். புரிஞ்சுங்களா? பிச்சைக்காரன் கூட தட்டில் விழுவும்பா. அப்படிங்கும் போது வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்க கவர்மெண்ட்டுக்கு வந்து விழுவாதா? ஓகேங்களா? ஸோ இது வந்து மூளை இல்லாதவர்கள் கேட்குற கேள்வி அப்படிங்கிறத நான் பதிவு செய்கிறேன். நாங்களே எப்போதுமே சொல்லுவோம், வித்தவுட் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் ஹி இஸ் ஆஸ்கிங் ஸோ ஆன் ஸோ கொஸ்டின்போம். புரிஞ்சுங்களா? தமிழில் சொன்னால் இந்த மாதிரி இருக்குது. அதனால தான் நம்ம அமைச்சர் மரிய வில்சன் வந்து அடிக்கடி இங்கிலீஷில் பேசுகிறாரு. இங்கிலீஷில் பேசினா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க, தமிழில் பேசினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவர் வந்து இங்கிலீஷில் பேசுகிறார், தமிழ் உச்சரிப்பு சரியில்லை அப்படின்ட்டு அவரையே வந்து சட்டப்பேரவை இவர் வந்து நைட்டு ஈவினிங் கிளாஸ் எடுக்க சொல்லுங்கள். என்னங்க அவங்கவுங்க இயல்பாக என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கங்கிறதுல ஒன்று இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து கன்னியாகுமரியில் பேசுகிற தமிழும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடனே எல்லாத்தையும் புரியுமா? அந்த தமிழ் வந்து உச்சரிப்பு சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா கன்னியாகுமரிக்காரன் வந்து யாராச்சும் ஒருத்தவங்களை மதிப்பாங்களா? அதே மாதிரி நேராக நீங்கள் போனீங்கன்னா நார்த் மெட்ராஸ்லேருந்து ஒரு எம்பி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் பேசுகிற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுமா? புரிஞ்சுங்களா? அந்த தமிழை நீங்கள் கேவலமான தமிழ்னு சொல்கிறீங்களா? ஓகேங்களா? கொங்கு மாவட்டத்தில் பேசுகிற தமிழ் நமக்கு எல்லா வார்த்தைகளும் புரியுமா? புரிஞ்சுங்களா? தஞ்சாவூரில் பேசுகிற தமிழில் எல்லா வார்த்தைகளும் புரியுமா? நான் பேசுகிற தமிழில் எல்லா வார்த்தைகளும் புரியுமா? புரிஞ்சுங்களா? அப்படிங்கும்போது இந்த ஸ்லாங்குங்கிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட்டு. நம்ம இயல்பாக நாங்கள் வந்து நானே வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இங்கிலீஷில் தான் பேசுகிறோம். புரிஞ்சுங்களா? இங்கிலீஷில் பேசுகிறதுனால நேராக நீங்கள் வந்து இன்டர்வியூ கேட்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா ஆங்கில வார்த்தைகள் வருது. கண்டிப்பாக. புரிஞ்சுங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அங்கே ஃபுல்லாக ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ உங்கள் இன்டர்வியூவோட எனக்கு என் உணவு தானே முக்கியம். கண்டிப்பாக. ஆமாம் சார். புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது நிறைய எனக்கே போடுவாங்க, இஸ் இட் இங்கிலீஷ் சேனலா தமிழ் சேனல், ஹி ஸ்பீக்ஸ் லாட் ஆஃப் இங்கிலீஷ் அப்படிம்பாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ்னால் கூட வரும். அதெல்லாம் தவிர்க்க முடியாது, என்ன பண்ணுறது, இயல்பாக அப்படி வந்துட்டோம். புரிஞ்சுங்களா? தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பைலிங்குவல் லாங்குவேஜ் தான். புரிஞ்சுங்களா? இன்றைக்கி வந்து 2 மொழியும் நமக்கு வந்து இருக்குது, தமிழ் மட்டும் இங்கிலீஷ். அப்படிங்கும்போது ரெண்டத்தையும் கலந்து பேசுகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் நான் கேட்குறேன். எதில் இருக்கிறவங்களுக்கு தெரியாத மாதிரி எது சார்? லாங்குவேஜ். என்ன லாங்குவேஜ்? தமிழில் பேச சொல்கிறாங்க, எதிரில் அவங்களுக்கு தமிழே தெரியாதுங்கிறாரு. எல்லா தமிழுமே ஒரே மாதிரி தமிழாக இருக்கட்டுமா? புரிஞ்சுங்களா? அவர் என்ன சொல்கிறாரு, அவர் சொல்கிறது அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அமைச்சர் மரிய வில்சன் தான் சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, ஹானரபிள் சீனியர் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படிம்பாரு. அதாவது உங்களை ஏன்னா மரியாதையாக மூத்த உறுப்பினர்களே, மரியாதைக்குரிய மூத்த உறுப்பினர்கள், இந்த பேரவையின் மூத்த உறுப்பினர்கள், நானே திணறேன். புரிஞ்சுங்களா? ஏன்னா எங்களுக்கு இப்போ தானே ஃபஸ்ட்டு சட்டசபையில் உள்ளுக்குள்ள வந்தால் தானே நமக்கு பேச வரத்துக்கு வரும். புரிஞ்சுங்களா? நீங்கள் அங்கேயே உட்காந்துட்டு அது மட்டுமே பண்ணிகிட்ருக்கீங்க. சட்டசபையில் மக்கள் பிரச்சனை பேசுகிறதுக்கு பதிலாக மற்ற எல்லா பிரச்சனையும் பேசிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? நேரு இவ்வளோ மாடு வளர்க்குறாரு, ஆடு வளர்க்குறாரு, இவ்வளோ 1000 ஏக்கர் வச்சுருக்காராம். அந்த எப்பா டிவிஏசி, இதுக்கு டிவிஏசிக்கு எனக்கு இங்கே தமிழ் தெரியாதுங்க. டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனுக்கு எனக்கு தமிழ் தெரியாது, லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு மட்டும் தான் தெரியும். புரிஞ்சுக்கலாம்? லஞ்ச ஒழிப்புத்துறையே தயவு செய்து நோட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? ஓகேங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வம், ஏவா வேலுவோட சொத்து விவரத்தையும் கே நேருவோட சொத்து விவரத்தையும் பட்டியலிடுறாங்க. ஓகேங்களா? தானா முன் வந்து எல்லா உண்மையை சொல்றாங்க பாருங்கன்னா கடவுளுக்கு நிகரானவர்கள். ஓகேங்களா? இந்த சொத்தனா யாரோட சொத்து?
1000 ஏக்கர் சம்பாதிக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? 1000 மாடு 1000 ஏக்கர் 1000 ஏக்கர்னா எவ்வளோ இது தெரியுங்களா? நானா விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவங்க, இருக்கிறத எல்லாத்தையும் வித்துட்டு இங்கே வந்து உட்காந்து இன்னைக்கு உட்காந்து ஆர்கியூ பண்ணி பேசி என் உணவு என் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கேன். புரிஞ்சுங்களா? அதே திருச்சி மாவட்டத்திலேருந்து வந்து புரிஞ்சுங்களா? நாங்கள் விற்றதுனா யார் வாங்கினாருன்னு கட்டினா இன்னைக்கு நேருவாக தான் இருப்பார் போல இருக்கு. புரிஞ்சுங்களா? ஸோ டிவிஏசி அலுவலர் அவர்களே, ஆஃபீஸர்ஸ், ஓகேங்களா, ப்ளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன் அகேன்ஸ்ட் எக்ஸ் மினிஸ்டர் KN Nehru and Eva Velu and the statement has been given by MRK Pannirselvam. ஓகேங்களா? His statement may be taken into consideration and appropriate action may be taken against him. இது இங்கிலீஷ் தான். ஓகேங்களா? வேற என்ன பண்றது? இதில் தமிழ்ல என்ன சொல்ல முடியும்? மக்களுக்கு எல்லாத்துக்குமே புரியும். லஞ்சம் வாங்கினாங்க வக்கீலையா வந்து சொல்றாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சரி சார், இப்போ வந்து கோவையில் வந்து ஒரு கல்லூரி மாணவன் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதுவும் போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த பையனை வந்து கொன்னுருக்காங்க. அதுக்கு வந்து அரசு தரப்புல வந்து சரியான விளக்கம் அளிக்கலை, போலீஸோடைய கவனக்குறைவால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி வந்து சட்டப்பேரவையில் வந்து குற்றம் வச்சிருக்காரு சார். தாவேக அரசு இப்படிதான் செயல்படுதா, இந்த அளவுக்கு கவனக்குறைவா இருக்கா, அது தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது தாவேக அரசு வந்து அமைஞ்ச உடனே நான் வந்து அச வழக்கறிஞராக சொல்கிறேன், இட்ஸ் ப்ரொஃபஷனல் டேர்ம்ஸு. போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க, கோர்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க, எல்லா மக்களுமே நியாயவாதியாக மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சிரிப்பீங்களா மாட்டிங்களா? சிரிக்கிறீங்க. ஓகேங்களா? அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இன்றைக்கி எங்கே வந்து அதாவது தப்புங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த தப்புக்கு வந்து கரெக்டான ஆக்ஷன் எடுக்கிறாங்களாங்கிறது மட்டும்தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் பேச வேண்டும் ஒழிய, ஓகேங்களா, அதை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை மாதிரி இல்லை மிஸ்டர் எதிர்க்கட்சி தலைவரே, மிஸ்டர் ஃப்ளாப் உதயநிதி அவர்களே, உங்களுக்கு நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன், உங்கள் ஆட்சியில் வந்து யார் அந்த சாருக்கு இன்ன வரைக்கும் உங்கள்கிட்ட விளக்கம் இருக்கா? இந்த மாதிரி ஒருத்தரை காப்பாற்றுற அரசாக நீங்கள் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் வந்து எல்லா இடத்துலையுமே எல்லா அரசும் நாளைக்கு வந்து வேறு எந்த அரசு முன்னாடி இருந்தாலும் சரி அப்புறம் இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து போலீஸ்லேருந்து காப்பாற்றுற அரசாக இருக்கக்கூடாது. யார் அந்த சாருன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேள்வி நான் கேட்கலாம். புரிஞ்சுங்களா? அந்த சார் யாருன்னு அவரே கூட இருக்கலாமா? தெரியல. ஓகேங்களா? சார் யார் அந்த சார், யார் அந்த சாருன்னு அந்த கேள்விக்கு, ஓகேங்களா, இதே அண்ணா யூனிவர்சிட்டி பெண் விஷயத்தில் யார் அந்த சாருங்கிறத உங்கள் கட்சி மூடி மறைச்சிச்சு, யார் அந்த சாருன்றதை சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்விங்கன்னா கேளுங்க. தாவேக அரசு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ப்ராப்பரான ஒரு அறிக்கையை வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்பிக்கை தெரிவிக்கிறேன்.